நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்னை கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனன் தான் அவளுடைய ஆசி தான் நீ காப்பாற்றிச்சு. மீனாட்சி சுந்தரேச பெருமான் தான் நீ காப்பாற்றினார். இந்த இடத்துல நிற்பனா பிளவமான்னு நினச்சா அவ்வளவு தூரம் நடந்தது. நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்னை கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனன் தான் அவளுடைய ஆசி தான் நீ காப்பாற்றிச்சு. மீனாட்சி சுந்தரேச பெருமான் தான் நீ காப்பாற்றினார். இந்த இடத்துல நிற்பனா பிளவமான்னு நினச்சா அவ்வளவு தூரம் நடந்தது. நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ராம ரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி தலைவர் பேசுகிறேன். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மதுரை ஆதீனம் 293வது பீடாதிபதி அவர்கள் சென்னையில் நடைபெறக்கூடிய ஒரு சைவ சமய மாநாட்டிற்கு செல்லும் பொழுது உளுந்தூர்பேட்டைக்கு அருகிலே வாகனத்தை இடித்து என்னை கொல்ல முயற்சிக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை மிக பெரியோர்கள் இருக்கக்கூடிய சபையில் தெரிவித்திருக்கிறார். மதுரை ஆதீனம் அவர்கள் ஒரு முக்கியமான பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவர். ஆனால் ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமோ அவசியமோ எங்களுக்கு இல்லை. இதற்கு முந்தைய சன்னிதானமாக இருந்தவர் அனைத்து மக்களோடும் அன்பாக இணக்கமாக இருந்தார். ஆனால் இவர் பதவிக்கு வந்த பிறகு ஆதீனமாக இருந்து கொண்டே ஒரு அரசியல்வாதியை போல, அதே நேரத்தில் சினிமாவில் வடிவேலு காமெடி செய்வது போல மதுரை ஆதீனம் ஒரு சிறந்த காமெடியனாகவே பேசிக்கொண்டு வருகிறார். ஊடகவாதிகள் கேள்விக்கு பதில் சொல்கிறோம், செய்தியாளர் சந்திப்பு என்று சொன்னால் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். எதுகை மோனையில் ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக இவர் ஒரு காமெடியன் போல பேசக்கூடிய ஒரு காவிதரித்த நபராக இருக்கிறார். சரி, விஷயத்திற்கு வருகிறேன். இவருடைய வாகனத்தை ஓட்டியவர் யார்? இவரோடு பயணித்தவர்கள் யார்? எந்த தருணத்தில் இவர் உறங்கிக் கொண்டிருந்தார்? உடனே பின்தொடர்ந்து வந்த வண்டி வாகனம் இடித்து என்னை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். அவர் குல்லா போட்டிருந்தார், தாடி வைத்திருந்தார் என்று சைகையோடு பேசுகிறார் இந்த மதுரை ஆதீனம். நான் இந்த சமயத்தில் காவல்துறை பாதுகாப்பு இவருக்கு வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இவர் பொய் பேசி இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறேன். இவர் தொடர்ந்து காக்கி உடை போட்ட காவலர்கள் தனக்கு பாதுகாக்க வேண்டும் என்ற அல்ப ஆசையில் தொடர்ந்து எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, என்னை கொலை செய்ய சதி நடக்கிறது என்று இவர் பேசிக்கொண்டிருக்கிறார். 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சாவூருக்கு பக்கத்தில் களிமேடுங்கிற ஒரு ஊர்ல ஒரு தீ விபத்தாச்சு. ஒரு தேர், அந்த தேர் தீ விபத்தான பொழுது அதை பார்வையிடுவதற்கு நாங்கள் சென்றோம். அந்த சமயத்தில் இந்த மன்னார்குடி செண்டலங்கார ஜீயர் என்கின்ற ஒரு மனிதர் வந்திருந்தார். அப்பொழுது அன்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த மதுரை ஆதீனம் சொல்கிறார், என்னை கொலை செய்ய சதி நடக்கிறது, நான் அமித்ஷாவிடம் பாதுகாப்பு கேட்பேன், மோடியிடம் பாதுகாப்பு கேட்பேன் என்று ஒரு புதிய குண்டு போட்டார். அன்று நான் உடன் இருந்தேன். காரணமே இல்லாது, அவசியமே இல்லாது. அப்ப பத்திரிகை சகோதரர்கள் கேட்டாங்க, ஏன் சாமி அப்படின்னா உள்ளூர் போலீஸ் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொன்ன போது, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா என்னை கொல்ல சதி செய்கிறதே அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திமுக அழுவதான் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கட்டுப்பாட்டில், மடத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கஞ்சனூர் கோயில் சார்ந்த விஷயம்,
கஞ்சனூர் கோயிலுடைய அந்த நிலங்களை எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் திமுகவினர் இருக்கிறார்கள் என்பது இவருடைய குற்றச்சாட்டு. அந்த ஊருக்கு வந்தால் திமுகவினர் கருப்பு கொடி காண்பிப்பார்கள் என்று இருந்த நிலையில் இவருக்கு பாதுகாப்பாக உடன் சென்ற நபர்களில் நானும் ஒருவன். அப்பொழுது இவர் சொல்கிறார், என்னை கொல்ல சதி நடக்கிறது, நான் அமித்ஷாவிடம் முறையிடுவேன், மோடியிடம் முறையிடுவேன் என்று சொன்னார். அப்பொழுதே இவர் மீது நம்மளுக்கு